ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ திடீர்னு பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ பனிக்குடம் உடையுதுன்றது வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஆஃப்டர் 36-37 வீக்ஸ் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். யூரின் போகிறதுக்கும் பனிக்குடம் உடையிறதுக்கும் என்ன டாக்டர் வித்தியாசம்னு கேட்பாங்க. யூரின் அப்படின்றது வாலண்ட்ரி ஆக்ட். உங்களை அறியாமல் இருமினாலோ சிரிச்சாலோ சில டைம் லீக் ஆகும். இல்லை கொஞ்சம் வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு கான்ஷியஸ் ஆகிட்டு நம்ம அடக்கிடுவோம் அதை. ஆனால் பனிக்குடம் உடைஞ்சு கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் ஒரு வெளியில் வரப்போ நம்மளால் அடக்கவும் முடியாது. நிற்கிற இடத்துலையே ஃபுல்லாக வெட்டாயிடும். பெட்லெலாம் வெட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பனிக்குடம் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணுறீங்களோ, எங்கே டெலிவரி பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. ஓகே, நைட்டில் உடஞ்சிருக்கு, நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், இப்போ தான் வலியே இல்லையே, நான் கொஞ்சம் நேரம் கழித்து காலையில் போய்க்கலாம், நல்லா வலி வரட்டும், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பனிக்குடம் உடஞ்சா டாக்டரை போய் பார்க்க வேண்டியது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கலர் மாறி இருக்கா, தண்ணி வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கா, இல்லை பச்சை கலர் மாதிரி ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். குழந்தை மோஷன் போயிருக்கான்றதை பார்ப்பாங்க. குழந்தைக்கும் மதருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேபரில் தான் இருக்கீங்களா, இல்லைன்னா வெறும் பனிக்குடம் மட்டும் உடஞ்சி இன்னும் வலி ஆரம்பிக்கலையா, அவங்க சர்விக்கல் டைலட்டேஷன் பார்ப்பாங்க. சில பேருக்கு குழந்தைய சுற்றி தண்ணி நிறைய இருக்குன்ற பட்சத்தில் சடனாக பனிக்குடம் உடஞ்சா அம்பிளிக்கல் கார்டு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் டயர் எமர்ஜென்சி. அந்த மாதிரிலாம் கார்டு வெளியில் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஃபார் அஸ் டு டெல் அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு பனிக்குடம் உடஞ்சா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. சில பேருக்கு ரொம்ப ஏர்லியராக ஒரு 32-34 வீக்ஸ்லேயோ இல்லை 28 வீக்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலுமோ தப்பி தவறி பனிக்குடம் உடஞ்சிருச்சுன்னா அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வலி வராமல் பார்த்துக்கிட்டு, ஐவி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டு, ஸ்டீராய்டு மாதிரியெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தையோட அதாவது லங் மெச்சூரிட்டி, குழந்தை வெளியில் வந்துருச்சுனாலும் மூச்சுத்திறன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் பனிக்குடம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. டாக்டர் நிறைய விஷயம் டிசைட் பண்ணணும் உங்களோட பனிக்குடம் உடைஞ்சதை வச்சு. தேங்க்யூ.